ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? இன்னைக்கு ஜூலை 26, 27க்கான கரண்ட் அஃபேர்ஸை கடன் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆன்டி பேப்பர் லீக்லாம். ஸோ அது என்ன அப்படின்னா இப்போது ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன் இதை நீட்டு ஜேஇ இல்லை வேறு என்ன விதமான கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாம்ஸாக இருந்தாலும் ஸோ அதில் கொஷின் பேப்பர்ஸ் வந்து லீக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஒரு பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து யூனியன் கேபினட் பவர் சேர்ட் பை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. ஓகேவா? ஸோ இதுபடி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இந்த மாதிரி ஃப்ராடில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 10 years, அதாவது 5 to 10 years வந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். இது ஒரு பர்சன் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில், ஒரு இண்டிவிஜுவல் இன்வால்வ் ஆகிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து 3 to 5 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ அதே வந்து நீங்கள் ஃபைன் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா வந்து 10 crores வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃபைன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்கன்ற பட்சத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு கொஷின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேசஸில் அதில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த தண்டனைகள். ஸோ இது வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரையல் வந்து வித்தின் 3 months வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் 10 years, அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பெனால்ட்டி 10 crores, 3 monthsக்குள்ளே இந்த கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ட்ரையலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் 2024. ஓகே. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா கேபினெட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3030 கோடியில் ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்கீம்? பவ்யா ரசயான் ஸ்கீம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பவ்யா ரசயான் அப்படின்னா என்ன அப்படின்னா பாரத் அடியோகிக் விகாஸ் யோஜனா ரஷ்யான். ஸோ இதுதான் பவ்யா ரஷ்யான். ஸோ இது எதுக்கு அப்படின்னா முக்கியமாக இந்தியாவில் 3 டெடிக்கேட்டட் லார்ஜ் கெமிக்கல் பார்க்ஸை வந்து கொண்டு வரதுக்கு. ஸோ பவ்யா ரஷ்யன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ 3030 கோடி வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதோட அவுட்லே. ஸோ இது எதுக்கு அப்படின்னா 3 பெரிய கெமிக்கல் பார்க்ஸை வந்து இந்தியாவில் கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த ஸ்கீம் வந்து இனிஷியலாக யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது யார்? நிர்மலா சீதாராமன். ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் வந்து எத்தனை வருஷத்துக்கு இருக்க போகுது அப்படின்னா 5 yearsக்கு இருக்க போகுது. ஃபினான்ஷியல் இயர் 27லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 31 வரைக்கும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுபடி 3 திங்க வந்து லான்ச் பண்ண போகிறாங்களா? ஸோ இந்த 3 கெமிக்கல் பார்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த 3 கெமிக்கல் பார்க்ஸ்லையுமே பேசிக்கான காமன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த பார்க்ஸுக்கு இன்சைட்லேயே அந்த பார்க்ஸுக்கு தேவையான பேசிக் யூட்டிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த 3030 கோடியில் 3000 கோடி. ஸோ அந்த ஒரு மிச்சம் ஒரு 30 கோடி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் அந்த 30 கோடியை எதுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இந்த கெமிக்கல் பார்க்ஸுக்கு. ஓகேவா? ஸோ இந்த கெமிக்கல் பார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ ஏரியா வந்து சுற்றி தேவை அப்படின்னா 2000 acres ஆஃப் என்கம்பரன்ஸ் ஃப்ரீலேண்ட் வந்து நமக்கு வந்து தேவை. ஓகேவா? ஸோ அது பேஸ் பண்ணி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏரியாவை வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இனிஷியல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 26-27க்கான யூனியன் பட்ஜெட்டில் வந்து இவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா CSIR கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸை இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் எனேபிள்டு ரூரல் வாட்டர் சர்வீசஸ் டெலிவரி. ஓகேவா? ஸோ இதுக்கான திங்கை தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 இண்டிஜினியஸ் டெக்னாலஜிஸை வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கமர்ஷியலாக யார் வேணால் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி இந்த டெக்னாலஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்கான டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ரூரல் வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டம்கான டெக்னாலஜி. ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை எனேபிள் பண்ண
ரூரல் வாட்டர் சர்வீஸ் டெலிவரி, மெஷர்மெண்ட்டு, மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஸ்மார்ட் ரூரல் வாட்டர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ இதுக்கான டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபராக தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து எப்போ வச்சு பண்ணாங்க, எந்த இடத்துல வச்சு பண்ணாங்க அப்படின்னா, இது ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் ஈவெண்ட்னு ஒரு ஈவெண்ட் வந்து வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆனால் நியூடெல்லியில் வச்சு ஒரு ஈவெண்ட் வச்சு இதோட டெக்னாலஜியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரோட சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கனைசேஷனான சிஎஸ்ஐஓ. இது வந்து சிஎஸ்ஐஆர் கீழே தான் வரும். ஸோ அதில் சண்டிகரில் இருக்க திங் தான் இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேக் ஓவர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணது. ஸோ இந்த கம்ப்ளீட்டிங்கை வந்து யார் வந்து ப்ரொசீட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் என் கலைச்செல்வி. ஸோ இவங்க வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஎஸ்ஐஆர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட செக்ரட்டரியும் இவங்க தான். ஸோ இவங்க தான் இந்த கம்ப்ளீட் திங்கை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த டெக்னாலஜியை யார் யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா பம்ப் அகாடமி பிரைவேட் லிமிடெட் கிட்டையும், ஸோ அதுக்கப்புறமா யார்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கிட்டையும் இவங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுறாங்க, இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஈவெண்ட்டில் வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ டெக்னாலஜியை வந்து இந்த டீம் வந்து பெல்லு கொடுத்தாங்க இல்லையா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராயல்ட்டியாக வந்து சிஎஸ்ஐஆர் சிஎஸ்ஐஓக்கு வந்து 1.67 crores வந்து ராயல்ட்டியாக வந்து பெல் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் இண்டிஜினஸ் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கான ஹச்யூடி, ட்ரோன் லைட்ஸு, டாக்ஸி லேண்டிங் லைட்ஸு, ஹச்யூடி லெவல் 1 டெஸ்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்து போர் செட் அலைன்மெண்ட் டூல்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமான திங்காக தான் அந்த 1.67 crores வந்து பெல் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, சிஎஸ்ஐஆரோட சிஎஸ்ஐஓக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமா வந்து எதுக்கு வந்து லைசன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் மாடியூல் அண்ட் பீம் கம்பைனர் அசம்பிளி ஃபார் ஹெட் அப் டிஸ்பிளே. ஸோ இதுக்கும் வந்து சிஎஸ்ஐஆர் வந்து பாரத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கான டெக்னாலஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கு இனிமேல் வந்து நீங்கள் இதை ப்ரொடக்ஷன்லாம் கொண்டு போய் இதை நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான ப்ரொடக்ஷன் லைசன்ஸே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பீகார். ஸோ பீகார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெர்மனன்ட் என்எஸ்டிஐ உமன் கேம்பஸையும், ஸோ அதுக்கப்புறம் ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டரையும் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இது யார் பண்ணுறா, கவர்மெண்ட் ஆஃப் பீகாரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்பும் சேர்ந்து வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா பாட்னாவில் இருக்க நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் உமன்ஸ் கேம்பஸில் வந்து இதை வந்து வைக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன வைக்க போகிறோம், ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டரையும் வந்து பீகாரில் தான் வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இதை பண்ண போகிறா, கவர்மெண்ட் ஆஃப் பீகாரும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரைசஸும் சேர்ந்து இந்த ரெண்டு திங்ஸை வந்து நாங்கள் வந்து பீகாரில் பாட்னாவில் வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பீகாரோட சீஃப் மினிஸ்டர் தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பீகாரோட சீஃப் மினிஸ்டர் யார், சம்ரத் சௌத்ரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அவங்க கூட சேர்ந்து வேற யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் யார், ஜெயந்த் சத்ரி, அவங்களும் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து யார் வந்து லைவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திலீப் குமார். ஸோ திலீப் குமார் வந்து யார் அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஜிடி அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ட்ரைனிங். ஓகேவா? ஸோ இந்த கேம்பஸஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபார் உமன். ஸோ இந்த கேம்பஸ் வந்து பீகாரில் இருக்க பிஹ்டா அப்படின்ற இடத்துல வந்து வரப்போகுது. ஸோ இதுக்கு எவ்வளோ கோடி வந்து செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா 99.97 crores வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்காண்டி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கில் இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டர் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் உருவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 கோடி ரூபாய் செலவினத்தில் வந்து உருவாக போகுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஐசிஏஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச். ஸோ அவங்களோட
CMFRI. CMFRI அப்படின்னா என்ன அப்படின்னா சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட். ஸோ இந்த சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்க்கு கீழே தான் வருவாங்க. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு திங்கை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னது? இது ஒரு மொபைல் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனோட பேர் என்ன அப்படின்னா டீப் டேட்டான்னு ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா லைக் இதை யார் டெவலப் பண்ணான்னு முதல்ல பார்த்தலாம். ஸோ இது ஒரு டீப் டேட்டான ஒரு மொபைல் அப்ளிகேஷன். ஸோ இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டீப் ஓஷன் மிஷன் ஒரு மிஷன் இருக்கு. ஓகேவா? டீப் ஓஷன் மிஷன். ஸோ அவங்க தான் இதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின் கேரளாவில் வச்சு லான்ச் பண்ணாங்க. ஸோ இது லான்ச் பண்ணது யாரு? சென்ட்ரல் மெரைன் ஃபிஷரிஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு. ஆப் பேர் என்ன? டீப் டேட்டா ஆப். அதை யார் டெவலப் பண்ணா? மினிஸ்ட்ரி ஆஃப் வெட் சயின்ஸோட டீப் ஓஷன் மிஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரி, இது எதுக்கு, எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்க? கொச்சி கேரளாவில். ஸோ இது எதுக்கு அப்படின்னு வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டீப் சீ ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆர்டிக்கல் படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அது உண்மையா இல்லையா நம்ம டேட்டாவை எங்கே போய் வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி டேட்டா வெரிஃபிகேஷனுக்காண்டி நேஷ்னல் லெவலில் ஒரு டிஜிட்டல் ரெபாசிட்டரியாக இந்த ஆப் வந்து இருக்கும். ஸோ இதோட மெயின் திங்கே என்ன? டீப் சீ ஃபிஷஸோட வெரிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்க ஒரு ஆப். ஓகேவா? ஸோ இதுதான் டீப் டேட்டா ஆப். ஓகேவா? ஸோ இதை பெக்யூலியராக யார் லான்ச் பண்ணாங்கன்னு வந்து பார்த்துடலாம். டைரக்டர் ஆஃப் ICAR CMFRI யாரு? டாக்டர் கிரின்சான் ஜார்ஜ் தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ வேற யாரெல்லாம் அதில் யாரெல்லாம் இந்த லான்ச் அட்டன் பண்ணாங்க அப்படின்னா இவர். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லீட் டெவலப்பர் ஆஃப் டீப் டேட்டா. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்டோ வெர்கீஸ். ஸோ இவங்க இருந்திருக்காங்க. ஸோ வேற யார் இருந்திருக்காங்க அப்படின்னா ரேகா ஜே நாயர். அவங்க தான் யாரு அப்படின்னா இந்த ICARோட CMFROட பிரின்சிபல் சயின்டிஸ்ட். அவங்க பேர் டாக்டர் ரேகா. ஸோ இவங்க எல்லாரும் அந்த ஈவெண்ட்ல வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஆப்பை லான்ச் பண்ணாங்க. ஆப்போட பேர் டீப் டேட்டா. இதை கிரியேட் பண்ணது டீப் ஓஷன் மிஷன். ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா வேர்ல்டு லெவலில் எந்த கண்ட்ரியோட பாஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப டாமினண்ட்டான பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வந்து வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். ஸோ சிங்கப்பூரோட பாஸ்போர்ட் வந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து 192 டெஸ்டினேஷனுக்கு வித்தவுட் ப்ரையர் விசா இல்லாமல் போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா செகண்ட் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சிங்கப்பூர் சொல்லியாச்சு. ஸோ செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னா இந்த செகண்ட் பிளேஸை வந்து 3 கண்ட்ரிஸ் வந்து ஷேர் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பான், சவுத் கொரியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஸோ 3 பேர் வந்து இந்த செகண்ட் பிளேஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 பேரோட கண்ட்ரிஸோட பாஸ்போர்ட்டை வச்சு 188 கண்ட்ரிஸுக்கு வந்து போகலாம். ஓகேவா? ஸோ தேர்ட் பிளேஸை வந்து யார் வச்சுருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீடன் வந்து வச்சுருக்கு. ஸோ ஸ்வீடனோட பாஸ்போர்ட் இருந்தால் 187 கண்ட்ரிக்கு வந்து ப்ரேயர் விசா இல்லாமல் போகலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இந்தியா எத்தனாவது பொசிஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன எடிஷன் இவங்க சொன்னப்போ நம்ம 75வது பொசிஷனில் இருந்தோம். ஸோ இந்த எடிஷனில் வந்து நம்ம இந்த பிளேஸ்க்கு போயிட்டோம் அப்படின்னா அப்படியே பின்னாடி போய் 88வது பொசிஷனுக்கு போயிட்டோம். ஸோ இந்தியாவோட விசா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 55 டெஸ்டினேஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்? விசா இல்லாமல் போகலாம். ஸோ நம்ம கூட 75வது பொசிஷனை வந்து யாரெல்லாம் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரிட்டேனியா அண்ட் அல்ஜீரியான்னு 2 கண்ட்ரிஸ் வந்து ஷேர் பண்ணுது. ஸோ இந்தியா எத்தனாவது பொசிஷனில் இருக்குது? ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் 81வது பொசிஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கண்ட்ரி யார் இருக்காங்க அப்படின்னா சிரியா. ஸோ சிரியாவோட பாஸ்போர்ட் இருந்தால் வெறும் 25 டெஸ்டினேஷனுக்கு தான் போக முடியும். ஸோ சிரியா தான் 103வது ரேங்க். ஓகேவா? ஸோ அப்போ 102வது ரேங்க் யாருன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது ஈராக். 101வது பிளேஸில் நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 100வது பிளேஸில் ஏமன் வந்து இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து
இந்தியா. ஸோ இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்டிஐ ரூல்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி பேஸ்டு காமர்ஸ் திங்கில் வந்து இந்தியா வந்து இன்னும் நிறையா வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும், இந்தியன் மேட் குட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்போர்ட்ஸை வந்து நிறையா பண்ணணுன்றதுக்காண்டி எஃப்டிஐ ரூல்ஸ் ஃபார் இன்வென்ட்ரி பேஸ்டு காமர்ஸ்க்கு வந்து இந்தியா வந்து அந்த ரூல்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பாலிசி சேஞ்ச் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அப்டேட்டட் பாலிசி பெர்மிட்ஸ் வந்து ஃபாரின் ஃபண்டட் என்டிட்டிஸை வந்து ஓன் இன்வென்ட்ரிஸில் வந்து வச்சுக்கலாம், ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், வேர் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக இந்தியன் மேட் குட்ஸை வந்து ஓவர்சீஸ்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிலாக்ஸேஷனில் வந்து வரும். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எஸ்பிஐ வந்து பிசிஎல் கூட வந்து பார்ட்னர்ஷிப்குள்ளே போகிறாங்க. ஸோ எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஸோ எஸ்பிஐயோட லைஃப் இன்சூரன்ஸ் வந்து பிசிஎல்குள்ளே போகிறாங்க, பிசிஎல் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ பிசிஎல் அப்படின்னா என்ன அப்படின்னா பேரா ஒலிம்பிக்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவோட பேரா ஒலிம்பிக் கமிட்டி வந்து பேரா ஸ்போர்ட்ஸ் 2020 சீசனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காண்டி இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இதனால எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பேரா ஒலிம்பிக்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரின்சிபல் பார்ட்னராக வந்து ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இந்தியன் கண்டிஜென்ட் ஃபார் 2026 பேரா ஸ்போர்ட்ஸ் சீசனுக்கு இந்தியன் கண்டிஜென்ட்கான லைக் பிரின்சிபல் பார்ட்னர்ஸாக யார் வராங்கன்னா இவங்க 2 பேர். அதுக்கப்புறம் அஃபிஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் பார்ட்னராக யார் வராங்க அப்படின்னா எஸ்பிஐ வந்து வராங்க. ஓகேவா? ஸோ இந்த திங் வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னா இதுக்கு மட்டும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வரப்போகிற காமன்வெல்த் பேரா கேம்ஸ் அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் ஏசியா பேரா கேம்ஸ் அது எங்கே நடக்க போகுது அப்படின்னா ஆச்சி நகோயா ஜப்பானில் வந்து நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் எப்போவாது இவங்க கூட வந்து இன்சூரன்ஸ் பார்ட்னராக இருந்திருக்காங்க, பேரா அத்லெட்டிக்னா இருந்திருக்காங்க. 2024 பாரிஸ் பேரா ஒலிம்பிக்ஸ்க்கான லைக் இன்சூரன்ஸ் பார்ட்னராக வந்து இந்த பேரா ஒலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடுத்து வர போகிற பேரா ஒலிம்பிக்ஸ் ஸ்போர்ட்ஸ் சீசனுக்கு வந்து அவங்களோட லைஃப் இன்சூரன்ஸ் அஃபிஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் பார்ட்னர் யார்? எஸ்பிஐ. ஸோ எஸ்பிஐயும் பிசிஎலும் பார்ட்னர்ஷிப்புக்குள்ள வந்து வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவார்டு தான். ஸோ என்ன அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ டெல்லியில் வச்சு பிரேம் கே வோரா. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் எலக்ட்ரிக் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் மெர்ச்சன்ட் அசோசியேஷன் இஎம்ஏயோட பிரசிடென்ட். ஸோ இவருக்கு வந்து நியூ டெல்லியில் வச்சு ராஷ்திரி அசோக் சமன் அங்கே வச்சு அவர் அந்த அவார்ட் கொடுத்து பாரத் சமன் அவார்ட் கொடுத்து அவரை வந்து ஆனர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு நேஷனல் லீடர்ஷிப் கான்க்ளேவ் வந்து நியூ டெல்லியில் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கே வச்சு இவருக்கு அந்த அவார்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, இஎம்ஏ இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் மெர்ச்சன்ட் அசோசியேஷன். ஸோ இதோட யங்கஸ்ட் பிரசிடென்ட்டும் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரேம் கே வோரா. ஸோ அவருக்கு தான் இந்த பாரத் சமன் கான்ட்ரிபியூஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இவரோட இவர் வந்து பெரிய இதுக்கு வந்து இவரை நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னா இவர் வந்து சஸ்டைனபிள் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸை வந்து கொண்டு வர்றாரு. ஸோ எது மூலியமா? க்ரீன் எலக்ட்ரிக்கல்ஸ் மூலியமா இவர் வந்து அதை வந்து கொண்டு வர்றாரு. ஓகேவா? ஸோ இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து குளோபல் யூத் அம்பாசிடர் அவார்ட் 2025 கிடச்சிருக்கு, குளோபல் யூத் அம்பாசிடர் அவார்ட் 2026 கிடச்சிருக்கு, ஐகானிக் எமர்ஜிங் லீடர் இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரி 2025 அவார்டும் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த இஎம்ஏ வந்து பார்ப்போம். இது எலக்ட்ரிக்கல் மெர்ச்சன்ட் அசோசியேஷன். இது ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் மேக்கிங் பாடி. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1937 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எஃப்ஐடிஇ. எஃப்ஐடிஇன்னா என்ன? இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் தான் எஃப்ஐடிஇ. ஸோ இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் தான் எஃப்ஐடிஇ. ஸோ இதில் அவங்களோட இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 டைம்ஸ் வேர்ல்டு செஸ் சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த தான் எஃப்ஐடிஇயோட இன்ட்ரிம் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த விஸ்வநாதன் ஆனந்த் வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் வந்து 5 தடவை வின் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2007, 2000,
அதுக்கப்புறம் 2008, ஸோ அதுக்கப்புறம் 2010, அதுக்கப்புறம் 2012. ஸோ இந்த மாதிரி 5 தடவை வந்து இந்த டைட்டிலை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் தான் ஒன்லி இந்தியன் டு வின் மல்டிபிள் அதாவது இந்த டைட்டிலில் நிறைய தடவை வாங்கின இந்தியன் செஸ் பிளேயர் இவர் தான். இவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காரு? அர்ஜுனா அவார்டு, பத்மஸ்ரீ அவார்டு, மேஜர் தியான் சந்த் ரத்னகேல் அவார்டு, ஸோ அதுக்கப்புறம் பத்மபூஷன், பத்ம விபூஷன், இது எல்லாமே இவர் வந்து வாங்கிட்டார். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்ப்போம். இன்ஃபோசிஸோட சிஓ டெசிக்னேட்டாக வந்து ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாருன்னு பார்க்கலாமா? ஸோ யாருன்னு பார்த்தா ஆஷிஷ் குமார் தாஸ். ஸோ இவரை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிஓ டெசிக்னேட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இவரை வந்து April 1, அதாவது என்ன சிஓ டெசிக்னேட்னா என்ன தெரியுமா? வரப்போகிற சிஓ அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுதான் சிஓ டெசிக்னேட். ஸோ இவர் வந்து April 1, 2027 அவரோட டேர்ம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த 5 வருஷத்துக்கு April 1, 2027 அடுத்த 5 வருஷத்துக்கு சிஓவா இன்ஃபோசிஸ்க்கு வந்து யார் இருக்க போகிறாங்க அப்படின்னா ஆஷிஷ் குமார் தாஸ் வந்து இருக்க போகிறாரு. இவர் தான் MD அண்ட் சிஓவா April 1 இன்ஃபோசிஸ்க்கு வந்து இருக்க போகிறாரு. ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்து என்விரான்மெண்டல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஒரு 2 புது ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பைடரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிமோனியா லாபா, இது வந்து மெகாலயாலேருந்தும், ஸோ அதுக்கப்புறம் ஹமட்டலிவா பக்கோண்டா, ஸோ இது வந்து ஏபியிலேருந்தும் இந்த 2 ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட்பாலில் ஒரு ரிட்டையர்மெண்ட். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜென்டினாவோட ஃபுட்பால் பிளேயர். ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிக்கோலஸ் ஒட்டாமெண்டி. ஸோ இவர் வந்து இவரோட இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. இவர் வந்து எப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு அப்படின்னா அவரோட 38 வயசில் வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஸோ அவர் வந்து 17 வருஷமாக இந்த கெரியரில் வந்து இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 139 மேட்சஸ் வந்து நேஷனல் டீமுக்காண்டி ஆடி இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் தான். ஸோ இன்னைக்கு என்னென்ன டேஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து July 25 வேர்ல்டு இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் டே. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் July 25 வேற என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஜுடிஷியல் வெல்பீயிங். ஸோ அதுக்கப்புறம் July 25 வேற என்ன டே அப்படின்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் அமெரிக்கன் டீசன் 2026. ஸோ அவ்வளோதாங்க கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாய் கைஸ், தேங்க்யூ.